இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஐக்கியம் மாணவர்களே, மனித உரிமை போராளிகளுக்கு நிறைவேற்றல் செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருள் தந்தை குமார் அவர்களே, அருள் தந்தை மரிய ஜோசப் மகாலிங்கம் அவர்களே, வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, என்னை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் லெனின் அவர்களே, உடன் வந்திருக்கிற விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சி மக்கள் மன்றத்தை சார்ந்த தோழர் வீரநங்கை செங்கொடி அவர்களுக்கும் பரமக்குடி துப்பாக்கிச் சூட்டில் களப்பணியான அருமை தோழர்களுக்கும் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப் பெற்று 20 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் மரண தண்டனையை எண்ணி எண்ணி செத்துக் கொண்டிருக்கிற நமது போராளிகள் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரை விடுதலை செய்ய வேண்டும், மரண தண்டனையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அன்பு தங்கை வீரநங்கை செங்கொடி தன்னுடைய உடலில் தீ வைத்துக் கொண்டார். அந்த தங்கையை போற்றுகிற வகையில், அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற வகையில் லயோலா கல்லூரியை சார்ந்த ஐக்கியம் மாணவர்களாகிய நீங்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருப்பதை எண்ணி நான் ஆறுதல் அடைகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். வீரநங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அதே வேளையில் அரச பயங்கரவாத அடக்குமுறையில் களப்பணியாகியிருக்கிற தோழர்களுக்கும் சாதி ஒழிப்பு போராளிகளான அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிற வகையில் இதை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும், நம்முடைய கல்லூரி முதல்வருக்கும், ஐக்கிய நிறுவனத்தின் நெறியாளர் அன்பு சகோதரர் ஸ்டான்லி அவர்களுக்கும், இங்கே வீர வணக்க உரையாற்றி இருக்கிற நம்முடைய பேராசிரியர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 மணிக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும், எனவே 4:15 மணிக்கு நீங்கள் பேசுங்கள் என்று இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தம்பி வந்து என் காதோரம் சொன்னார். இப்போது 5 மணிக்கு தாண்டிவிட்டது. ஆகவே நெடுநேரம் பேசுவதற்கான வாய்ப்பில்லை என்றாலும் கூட உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நம்முடைய அருள் தந்தை குமார் அவர்களும், நம்முடைய துணை முதல்வர் மரிய ஜோசப் மகாலிங்கம் அவர்களும், தம்பி ரஜினிகாந்த் அவர்களும், பேராசிரியர் லெனின் அவர்களும் அவரவர் பாணியில் வெவ்வேறு கோணங்களில் ஏராளமான செய்திகளை உங்களிடையே பதிவு செய்திருக்கிறார்கள்.
பரவக்குடி துப்பாக்கிச் சூடு திட்டமிடப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதம் என்பதை நிறுவியிருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை விளக்கியிருக்கிறார்கள். எந்த ஒரு செயலுக்கும் அதன் பின்னணியில் ஒரு கொள்கை உண்டு, கான்செப்ட். தனி மனிதர்களாக இருக்கிற நாம் நம்முடைய நலன் சார்ந்து செய்கிற செயலாக இருந்தாலும், குடும்பம் சார்ந்து செய்கிற செயலாக இருந்தாலும், சமூகம் சார்ந்து செய்கிற செயல்களாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் நம்மை அறியாமலேயே ஒரு கொள்கை பின்னணி உண்டு. நாம் அந்த கொள்கையை புரிந்திருக்கிறோமோ இல்லையோ, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாம் செய்கிற செயல்களுக்கு ஒரு கொள்கை பின்னணி எப்போதும் உண்டு. இயேசு பெருமானை வழிபடுகிறேன் என்று சொன்னால் பைபிள் வாசகங்கள் அல்லது அந்த கருத்துக்கள் நான் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை பின்னணி. பைபிளை நான் முழுமையாக படித்திருக்கிறேனோ இல்லையோ, ஆனால் பைபிள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை. எனவே நான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருப்பவன் இயேசு பெருமான் என்று நம்புகிறேன். எனவே தேவாலயம் போகிறேன், இயேசு பெருமானை வழிபடுகிறேன். ஆக நான் தேவாலயம் செல்வதற்கும் இயேசு பெருமானை வழிபடுவதற்கும் பைபிளை படிப்பதற்கும் என்னுடைய நடவடிக்கைகளுக்கும் அறிந்தோ அறியாமலோ நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கைதான் பின்னணி. ஒரு நாளைக்கு ஒருவன் மசூதிக்கு போய் 5 முறை தொழுகை நடத்துகிறான். தொழுகை நடத்துகிற 5 முறையும் அவன் கை கால்களை முகத்தை சுத்தம் செய்கிறான். முழங்காலை தரையிலே மடித்து வைத்து மண்டியிட்டு தன் தலையை குப்புற கவிழ்த்து தரையிலே முன் நெற்றி படுகிற அளவுக்கு, அதிலே காய்ப்பு காய்க்கிற அளவுக்கு, வடு தெரிகிற அளவுக்கு அவன் தொழுகை நடத்துகிறான். அப்படி அவன் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நடத்துவதற்கு முட்டிக்காடிட்டு மண்டியிட்டு தலையை குப்புற கவிழ்த்து அவன் வழிபாடு செய்வதற்கு அவன் ஏற்றுக்கொண்ட குர்ஆன், அந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை பின்னணியாக அமைகிறது. ஆகவே அந்த கொள்கை அவனை இயக்குகிறது, அவன் செயலை தீர்மானிக்கிறது, அவன் நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, நான் பிள்ளையார் சிலைகளை உடைப்பேன், நான் திருநீர் அணிந்து கொள்ள மாட்டேன், நான் குங்குமம் இட்டுக் கொள்ள மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், சபரிமலைக்கு செல்ல மாட்டேன் என்றெல்லாம் ஒருவன் பேசுகிறான், பிரச்சாரம் செய்கிறான், துணைச்சலான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொண்ட கொள்கை அதற்கு பின்னணியாக அமைகிறது. அவன் பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் சாக்ரட்டிஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதுதான் அதற்கு பின்னணி. ஆக ஒருவன் கடவுளுக்கு பயப்படுகிறான், பயப்படுகிற செயலுக்கு காரணம் அவன் ஏற்றுக்கொண்ட கடவுள் மீதான நம்பிக்கை என்கிற கொள்கை. ஒருவன் கடவுளை எதிர்க்கிறான், கடவுள் சிலைகளை உடைக்கிறான், அதற்கு காரணம் அவன் கடவுள் இல்லை என்று நம்புகிற அந்த கொள்கை. மிகப்பெரிய மருத்துவராக அவன் படித்து தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், பொறியாளராக அவன் படித்து அறிவுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவன் திடீரென ஆயுதம் ஏந்தி போராடுகிறான், வெடிகுண்டுகளை செய்கிறான், கன்னிவெடிகளை உருவாக்குகிறான், மக்களை திரட்டுகிறான், இளைஞர்களை அணிதிரட்டி படையமைக்கிறான், அரசை எதிர்த்து போராடுகிறான். அதற்கு காரணம் அவன் ஏற்றுக்கொண்ட பாட்டாளி வர்க்க கொள்கை. அவன் படிப்பை துறந்துவிட்டு, படிப்பை மறந்துவிட்டு, தொழிலை துறந்துவிட்டு, வாழ்க்கையை மறந்துவிட்டு
இதுதான் என் கடன் என்று ஆயுதம் ஏந்தி அவன் போராடுகிறான், படையை கட்டுகிறான் என்று சொன்னால் அதற்கு அவன் ஏற்றுக்கொண்ட அந்த புரட்சிகரமான பாட்டாளி வர்க்க தத்துவம் தான். இந்த நாட்டில் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் காரணமானவர்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவன் பண்ணையாளரை படுகொலை செய்கிறான், முதலாளிகளின் கழுத்தை அறுக்கிறான், சமூக விரோதிகளை சுட்டுத் தருகிறான். அப்படி அவன் ஆயுதம் எடுத்து அவன் போராடுவதற்கு காரணம் அவன் ஏற்றுக்கொண்ட புரட்சிகரமான கொள்கை காரணம். ஆக எல்லா வகையிலுமே அவன் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான், இயங்குகிறான். மனிதனை இயக்குவதும் மனிதன் இயங்குவதும் அவன் அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, ஒத்துக்கொண்ட, ஏற்றுக்கொண்ட, உணர்ந்து கொண்ட கொள்கைதான். ஆகவே சாதி அடிப்படையில் இங்கே வன்முறைகள் நடக்கின்றன, சாதி அடிப்படையில் இங்கே படுகொலைகள் நிகழ்கின்றன, சாதி அடிப்படையில் இங்கே ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன என்று சொன்னால் அப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் அல்லது வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்வதற்கு எது காரணமாக இருக்க முடியும்? அவன் ஏற்றுக்கொண்ட கொள்கை அதற்கு காரணமாக இருக்க முடியும். அந்த கொள்கை எது? ஒரு செயலுக்கு எதிரான செயலை நாம் செய்ய வேண்டுமானால் அந்த செயலுக்கான பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டுமானால் அந்த நடவடிக்கைக்கான பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான செயலில் நாம் ஈடுபடப் போகிறோம் என்று சொன்னால் அந்த ஒடுக்குமுறைக்கான பின்னணிகளையும் அதற்கான சுற்றுச்சூழல்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமென நாம் ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது. அடித்தான் திருப்பி அடி என்பதற்குள் இவ்வளவு பெரிய உள்ளடக்கம் இருக்கிறது. அடித்தால் திருப்பி அடி என்பது அவன் அடித்து விட்டான், எனவே திருப்பி அந்த இடத்திலே அடித்து விட்டோம் என்ற பொருளில் சொல்வதல்ல. அடித்தவன் யார்? அவன் எந்த அடிப்படையில் அடித்தான்? அவனுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அவனுக்கான பின்னணி எது? அவன் சாதி பின்னணி என்ன? அவன் மத பின்னணி என்ன? அவனுக்கான வேறு பின்புலங்கள் எவையாக இருக்கின்றன? இவற்றையெல்லாம் அறிந்து இவனை தொடுகிற போது, சீர்கிற போது இன்னும் எவை எவை நம்மை நோக்கி வரும், அவற்றையெல்லாம் எதிர்கொள்வது எப்படி என்று திருப்பி அடிக்க வேண்டும். இதை உணர்ந்து புரிந்து அடித்தால்தான் அது ப்ரோஆக்டிவ் அப்ரோச், தற்காப்போடு சேர்ந்த புத்திசாலித்தனமான ஒரு எதிர் நடவடிக்கை. நாம் எப்போதும் ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது, ப்ரோஆக்டிவாக இருக்க. ஒரு பந்தை நாம் சுவரிலே அடித்தால் அந்த பந்து சுவரிலே பட்ட வேகத்திலேயே திரும்பி வரும், தானாக திரும்பி வரும். அடிக்கிற போது ஒரு விசை போகிறது, சுவர் தடுக்கிற போது ஒரு விசை அந்த பந்தின் மீது மோதுகிறது. ஆக அந்த எதிர் விசையால் பந்து திரும்பி வந்து விடுகிறது. அது எவ்வளவு விசையோடு திரும்பி வருகிறதோ அவ்வளவு தூரம் வந்து விழும். ஆனால் ஒரு பந்தை அடிக்கிற போது அந்த பந்தை லாபகமாக பிடித்து எந்த இலக்கை நோக்கி வீச வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி அந்த நொடி பொழுதுக்குள் அதை வீசுகிறானே கிரிக்கெட் விளையாடுகிறார். அவனை நோக்கி அந்த பந்து வருகிறது. அது சுவரிலே மோதினால் மோதிய வேகத்தில் திரும்பி வரும். ஆனால் அந்த சுவர் ஒரு விளையாட்டு வீரனின் கைகளில் போய் சிக்குகிற போது அவன் அதை லாபகமாக பிடித்த வேகத்திலேயே அந்த நொடியின் பின்ன பொழுதுகளில் அவன் இலக்கை நோக்கி வீசுகிறான். அது எங்கோ ஒரு மூலையில் போய் விடாமல் அந்த ஸ்டம், அந்த கிரிக்கெட்டில் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரை தரப்பில் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொம்புகளிலே வீச வேண்டும் என்று சரியாக நோக்கி அதிலே வீசினால் அவன் நம்முடைய எதிரி அவுட், அவன் காலியாக விடுகிறான். அவன் தரைத்தளத்தை விட்டு களத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஆக பந்தை பிடித்து இலக்கை நோக்கி வீசுகிற செயலுக்கு பெயர் ப்ரோஆக்டிவ். பந்து சுவரிலே விழுந்து திருப்பி வந்தால் அதற்கு பெயர் ரியாக்ஷனரி.
நாம் திருப்பி அடிக்க வேண்டும் என்பது புரோஆக்டிவாக இருக்க வேண்டுமே தவிர ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது. ஆக திருப்பி அடிக்க வேண்டும் என்ற போது அதற்கான ஸ்ட்ராட்டஜி மிக முக்கியமானது. கான்செப்ட் எவ்வளவு முக்கியமானதோ அதை போல எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது ஸ்ட்ராட்டஜி மிக முக்கியமானது. கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன்னுடைய டார்கெட் நீ ரீச் ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் அது வெறும் பயனில்லா செயலாக முடியும். எனவே இந்த சாதி இருக்கிறது. சாதி இருப்பதால் சாதியை ஒடுக்குமுறை இருக்கிறது. எலனியும் பேசுகிற போது இந்த காவல்துறை கல்லர் காவல்துறை என்றார். அது வடக்கே இருக்கிற போது வன்னியர் காவல்துறை, அது மேற்கே நிகழ்கிற போது கவுண்டர் காவல்துறை, அது இன்னும் ஒரு சில இடங்களிலே முதலியார் காவல்துறை, இன்னும் ஒரு சில இடங்களிலே பிள்ளைமார் காவல்துறை, உத்தரபுரத்திலே பிள்ளைமார் காவல்துறை. கர்நாடகாவிலே போனால் அது கவுண்டர்களின் காவல்துறை. கேரளாவுக்கு போனால் அங்கே நம்பூதிரிகளின் காவல்துறை. வடமாநிலங்களிலே போனால் ஜாட்டுகளின் காவல்துறை. ஆதிக்க சக்திகளின் கைகளில் அரசு இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறவர்களின் கைகளில் அரசு இருக்கிறது. அரசு கேந்திரங்கள் இருக்கின்றன. எனவே நாம் புரிந்து கொள்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கான்செப்ட், இந்த கொள்கை பின்னணியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசு என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது. அரசு என்பது சிறுபான்மையினருக்கு எதிரானது. அரசு என்பது எளியவர்களுக்கு எதிரானது. அரசு என்பது உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரானது. இங்கே யார் உழைக்கும் வர்க்கம்? இங்கே யார் எளியவர்கள்? இங்கே யார் சிறுபான்மையினர்? தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மீனவர்கள், பெண்கள், எளியவர்களின் மீது அரசு வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு திசைகளில் அது மோதும். ஆக ஒடுக்குமுறைக்கு காரணமான சக்திகள் யார்? ஒடுக்குமுறைக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய சக்திகள் யார்? இதையா கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் சாதிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல, மத ஒடுக்குமுறையும் இருக்கிறது. மத அடிப்படையிலான ஒரு ஒடுக்குமுறை. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மோதலை கேட்கிற போதெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவார்கள். இன ஒடுக்குமுறை உண்டு. தமிழர்களுக்கும் தமிழர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான மோதல் நிகழ்கிற போது இலங்கையிலே சிங்களவர்கள் தமிழர்களை ஒடுக்குகிறார்கள். சிங்கள அரசு தமிழர்களை ஒடுக்குகிறது. சிங்களவர்களின் கைகளிலே அரசு இருக்கிற காரணத்தினால், அதிகாரம் இருக்கிற காரணத்தினால், அரசு கேந்திரங்கள் ஒவ்வொரு துறையும் அவர்களின் கைகளில் இருக்கிற காரணத்தினால் தமிழினத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை நிகழ்கிறது. ஆக இனத்திற்கு எதிரான ஒடுக்குமுறையாக இருந்தாலும், மதத்திற்கு எதிரான ஒடுக்குமுறையாக இருந்தாலும், சாதிகளுக்கு இடையிலான ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும், இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எது பின்னணி, எது பாதுகாப்பு, எவை பாதுகாப்பு கவசங்களாக இருக்கின்றன என்ற அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த புரிதல் இருந்தால்தான் அதற்கு ஏற்ற உத்திகளை நாம் கையாளணும். உத்திகள் என்பதுதான் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னிக்ஸ். உத்திகள். இவர்களை எதிர்க்கிற போது நாம் என்ன செய்வது? ஒரு தேனீ கூட்டை கரைத்தால் அந்த தேனீ கூட்டிலிருந்து 1000 தேனீக்கள் வந்து நம்மை கொட்டும். ஆகவே அந்த தேனீக்கள் 1000 தேனீக்கள் நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டால் நாம் என்ன செய்வது? நமக்கு தேன்கூடு தேவை. அதில் இருக்கிற தேனீக்களை கரைக்க வேண்டும். அப்படி தேனீக்களை கரைக்கிற போது ஒரு தேனீ வந்தால் பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான தேனீக்கள் அதிலிருந்து புறப்பட்டு வரும். அப்போது நம் கையில் தீப்பந்தம் தேவைப்படுகிறது. அப்போது நம் உடலில் மூடிக்கொள்வதற்கான கோழி பையோ வேறு ஏதேனும் ஒரு பையோ தேவைப்படுகிறது தற்காத்துக் கொள்வதற்காக. ஒரு தேன்கூட்டை கரைப்பதற்கு கூட நம் முகத்திலோ உடலிலோ தேனீக்கள் கொட்டிவிடக் கூடாது என்பதற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுகிறது. அந்த தேனீக்களை ஒரே நொடியில்
அத்தனை தேனீக்களையும் அழிக்க முடியாவிட்டாலும் கூட கொத்து கொத்தாக கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்ற வகையிலே தீப்பந்தமும் தேவைப்படுது. தீப்பந்தத்தால் அதை காட்டுகிற போதே பல 100 தேனீக்கள் உடனே செத்து விழுந்துவிடும். அந்த வெப்பத்தை சுற்றி அந்த தேனீக்கு வந்து அட முடியாது. ஆக ஒரு தேன்கூட்டை கலைப்பதற்கு முன்னால் நாம் அதை அழிக்க வேண்டும் என்பது நோக்கம், தேனை எடுக்க வேண்டும் என்பது நோக்கம். ஆகவே தேனீக்கூட்டை அழிப்பதற்கென்று காலில் செருப்பு போட்டுக் கொள்கிறோம், உடலில் கவசம் தேடிக் கொள்கிறோம், கையில் தீப்பந்தத்தை எடுத்துக் கொள்கிறோம். இவ்வளவு வேலைகளையும் நாம் செய்வது அதற்கு பெயர் தான் ஸ்ட்ராட்டஜி. சாதிவெறியின் மீது கை வைக்க நாம் தொடங்குகிறோம் என்று சொன்னால், சாதிவெறியின் மீது கை வைத்தால் காவல்துறை நமக்கு எதிராக வரும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் அரசியல்வாதிகள் நமக்கு எதிராக நிற்பார்கள். சாதிவெறியின் மீது கை வைத்தால் அரசியல் நமக்கு எதிராக நிற்கும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் துப்பாக்கி சூடு நிகழும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் சேரிகள் சூறையாடப்படும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் சேரிகளில் இருப்பவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். சாதிவெறியின் மீது கை வைத்தால் பொய் வழக்குகள் போடுவார்கள். சாதிவெறியின் மீது கை வைத்தால் நம் மீது அடக்குமுறை சட்டங்கள் ஏவப்படும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் நீதிமன்றம் நமக்கு எதிராக நிற்கும். சாதிவெறியின் மீது கை வைத்தால் நீதிபதிகள் நமக்கு எதிராக தீர்ப்பு எழுதுவார்கள். சாதிவெறியை தீர்ந்துவதற்கு முன்பு சீர்ந்துவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சீண்டாமலேயே நம்மை அவன் சீண்டுகிறான். நாம் அவனை ஒன்றும் செய்யாமலேயே அவன் நமக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை செய்கிறான். ஆக இந்த நிலையில் அவனை எதிர்த்து நாம் போராடுகிற களத்தில் எத்தகைய உத்திகளை கையாள வேண்டும், யார் யாரை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும், யார் யாரோடு நாம் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உத்தி, அதற்கான சாதுரியம் நமக்கு தேவைப்படுகிறது. படிக்கிற இளைஞர்கள் அத்தகைய புரிதல்களை பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. உண்மையான ஆதங்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பேசுகிற போது தனிநபர் சாடல்களை வெளிப்படுத்தினார்கள். உங்களை நான் பணித்து கேட்டுக் கொள்கிறேன், எந்த காலத்திலும் நாம் எதிரிகளை கூட தனிநபர் சாடல்களை ஒரு உத்தியாக கையாளக்கூடாது. எந்த காலம் மாணவனாக உங்கள் மாணவனை ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவருடைய தனிப்பட்ட காரணங்களை எந்த காலத்திலும் வெளிப்படையான விமர்சனங்களாக வைக்கக்கூடாது. அது ஹிடன் அஜெண்டா. வேண்டுமானால் அந்த செய்தியை நீ சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அது ஹிடன் அஜெண்டா. அஜெண்டாவிலே இருக்கிறது. ஓப்பன் அஜெண்டா இருக்கிறது, ஹிடன் அஜெண்டா இருக்கிறது. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. எதை வெளியே சொல்வது, எதை வெளியே சொல்லக்கூடாது, எந்த உத்திகளை வெளியே தெரியும்படி கையாளுவது, எந்த உத்திகளை வெளியே தெரியாதபடி கையாளுவது. அவனுக்கு அது தெரிகிறது, பார்ப்பவனுக்கு தெரிகிறது, நம்மை ஒடுக்க நினைப்பவனுக்கு தெரிகிறது, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற சக்திகளுக்கு தெரிகிறது. அவருடைய ஹிடன் அஜெண்டா தியாகி மாவீரசேகருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியையோ பிறந்த நாள் நிகழ்ச்சியையோ வெற்றிகரமான விழாவாக தொடர்ந்து நடத்த அனுமதிக்க கூடாது, அதை தடுக்க வேண்டும். அது அவர்களின் ஹிடன் அஜெண்டா. அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. காவல்துறை அப்படி சொல்லவில்லை. வன்முறை செய்தார்கள், சுட்டே என்றார். ஆனால் அவன் நோக்கம் விழா நடக்கக்கூடாது என்பதுதான். அவன் நோக்கம் தலைவர்கள் யாரும் வரக்கூடாது என்பதுதான். அவன் நோக்கம் அங்கே ஜாம்பாண்டி மட்டுமல்ல, வேறு எந்த தலைவருமே வரக்கூடாது என்பதுதான். வெளிப்படையாக அவனால் அப்படி சொல்ல முடியாது. ஆகவே அவன் இதையெல்லாம் செய்கிறான். ஆகவே அஜெண்டா என்பது எப்போதுமே அனைத்தும் ஓப்பன் அஜெண்டாவாக இருக்கக்கூடாது, திறந்த வெளி செயல் திட்டங்களாக இருக்கக்கூடாது. ஹிடன் அஜெண்டா என்பது வேறு, ஓப்பன் அஜெண்டா என்பது வேறு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரியாத காரணத்தினால் தான் நாம் பல்வேறு இழப்புகளுக்கு ஆளாகிறோம், சகிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகிறோம். எந்த காலத்திலும் எப்போதும் நாம் தனிநபர் சாடல்களை, தனிநபர் விமர்சனங்களை புறந்தள்ளுவது, அதை கையாளக்கூடாது என்கிற வகையில நம்முடைய அணுகுமுறைகளை கையாண்டால் நாம் சொல்ல வேண்டிய செய்திகளையும் பரப்ப வேண்டிய கருத்துக்களையும் அணிதிரட்ட வேண்டிய சக்திகளையும் நம்மால் அணிதிரட்ட முடியும். நமக்கு யாருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, யாருக்கு என்ன வீரியம் இருக்கிறது,
இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அதை பற்றி நமக்கு என்ன பேசியிருக்கிறது? ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும். அந்த ஒடுக்குமுறைக்கு காரணம் யாரோ எதுவோ அந்த சக்திகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வலிமை என்ன, மாற்றான் வலிமை என்ன? நம்முடைய ஒப்பாட்டன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய வலிமையை அறிந்து மாற்றான் வலிமையை அறிந்து அதற்கேற்ப செயல் திட்டங்களை வகுத்து களமிறங்க வேண்டும். தன் வழி மாற்றான் வழி. தன் வழி என்றால் நம்முடைய வலிமை, நம்முடைய சக்தி என்ன? ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நாம் ஒன்றுபடி இருக்கிறோமா? ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் நாம் ஒன்றுபட வேண்டிய தேவையை உணர்ந்திருக்கிறோமா? நமக்குள்ளேயே அவன் தலித் என்று சொல்கிறான், அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை, அதை தலித் என்று சொல்லக்கூடாது. இந்த கருத்து நம்மை இணைக்காமல் தடுக்கிறது. அவன் ஆதிராவிடன், நான் தேவேந்திரன், இவன் அருந்ததியன், எங்களை 3 பேரையும் ஒன்றாக சேர்த்து தாழ்த்தப்பட்டோம் என்று சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஒரு உயர்வு தாழ்வு இருக்கிறது, நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோமா? அவன் கோடை, நான் வீரன் என்ற கருத்து மேலோங்குகிறது. இந்த கருத்து நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய கருத்தா? ஆக ஒடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை. இந்த சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டுமானால் யார் யாரெல்லாம் இந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்று சேர்ப்பது எவையெல்லாம் தடைகளாக இருக்கிறனவோ அவற்றையெல்லாம் நாம் தகர்த்தெறிந்துவிட்டு ஒன்று சேர்ப்பதற்கான புள்ளிகள் எதுவோ அதை மட்டும் நாம் சேர்க்க வேண்டும். அதற்கு ஸ்ட்ராட்டஜி. அதை பற்றி நாம் என்ன சிந்தித்து வருகிறோம்? பொதுவான அடையாளங்கள் என்ன? இந்த ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பதற்கு ஒன்றுபட்டவர்களே ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டவர்களே ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், ஆதரவாக இருக்கிற ஜனநாயக சக்திகளை நாம் எப்படி ஒன்றிணைக்க போகிறோம்? ஆக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒன்று திரட்டல் என்பதுதான், அணிதிரட்டல் என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. தமிழ்நாட்டில் இருக்கிற 78 வகையான ஒடுக்குமுறைக்குள்ளாக இருக்கிற இந்த சமூகத்தினரை ஒரு அணியின் கீழ் நாம் ஒன்று திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மால் ஒன்று கூட முடிகிறதா என்றால் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று திரட்டுவதற்கான தடைக்கற்களாக இருக்கின்ற காரணங்களை கண்டறிந்து அவற்றை துடைத்தெறிந்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு ஒன்று சேர்வதோடு மட்டுமின்றி இதற்கு ஜனநாயக சக்திகளாக ஆதரவு நிலையில் இருப்பவர்களை அணிதிரட்ட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தலித் அல்லாதவர், சேரியில் பறக்காதவர், பறையராய் மல்லராய் சக்கிலியராய் அடையாளம் இல்லாதவர், இந்த ஒடுக்குமுறை தவறு, இந்த துப்பாக்கி சூடு கண்டிக்கத்தக்கது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அவர்களை நாம் ஒன்று திரட்ட வேண்டும், அவர்களை அணிதிரட்ட வேண்டும். இது ஒரு ஸ்டேட்டஸ். அதற்கான களம் எது? அதற்கான புள்ளி எது? அதற்கான முயற்சிகள் என்ன? அப்படி ஒன்று திரட்டினால் கூட இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகமும் இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த அரசும் சாதியை ஒழிக்க அனுமதிக்காது. ஆகவே சாதிய கொடுமைகளை எதிர்த்து இந்த சக்திகளால் மட்டும் வெல்ல முடியாது. நாம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் இடதுசாரிகளையும் இணைக்க வேண்டும், இன்னும் பிற ஜனநாயக சக்திகளை இணைக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை 20 ஆண்டுகளாக நான் மேடைகளில் முழங்கி வருகிறேன். ஆனால் செறிவெடுக்க ஆவி திருமாவளவன் சொல்லி நாம் அவன் பின்னால் போவதா அல்லது சொல்லுகிற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வதா என்று நினைக்கிறார். திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய திராவிட கட்சிகளின் ஏகாதிக்க மனோரணையை எதிர்த்து அணிதிரளுவோம் வாருங்கள் பாமக அதிமுக இடதுசாரிகளே என்று நான் அழைப்பு விடுத்தேன். இடதுசாரி கட்சி தலைவர் ஒருவர் சொல்கிறார்,
திருமாவளவன் இப்படி அழைப்பு விடுத்திருக்கிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு சொந்தமாக மூளை இருக்கிறது. இன்றைக்கு அதை பற்றி ஒரு நிருபரிடத்திலே கேட்டார், அவருக்கே அது சந்தேகமாக இருந்திருக்கிறது போலும், அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். எதற்கு இந்த இடத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சொல்லுகிறவன் யார் என்று பார்க்கிறார். 2001 மூப்பனாரிடத்தில் சொன்னேன், மார்கழியை கட்டுவது. 2006 மறுபடியும் அந்த முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். பாமக போன்ற தலைவர்களோடு பேசுவதற்கு முயற்சித்து முடியவில்லை. அப்போது புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் தமிழ் தேசம் போன்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து பஷீர் அகமது தலைமையிலான தேசிய லீக் ஆகிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு கூட்டணி அமைத்தோம். அது வெற்றிகரமாக அமைந்துவிட்டது. 2006 அந்த முயற்சிகளை மேற்கொண்டோம். நான் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தேன், அந்த முயற்சி நடக்கவில்லை. 2009 வெளிப்படையாக அழைப்பு விடுத்தேன், அந்த அழைப்புக்கு யாரும் பதிலளிக்கவில்லை. 2011 இப்போது அந்த முயற்சி நாம் மேற்கொண்டு இன்றைக்கு காலை நான் இங்கே தாமதமாக வந்ததற்கு காரணம், ஒரு சில 13 இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்பட தயார் என்று முன்வந்திருக்கிறார். இது எதற்கான முயற்சி என்றால், ஒடுக்கப்படுகிற அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இன்னும் என்னென்ன வகைகளெல்லாம் நம் மீது ஒடுக்குமுறைகள் திணிக்கப்படுகின்றனவோ அந்த ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பதற்கு நாம் களம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக நாம் அப்படிப்பட்ட சக்திகளை ஒன்று சேர்ப்பது எதற்காக என்றால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதும் இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுவிப்பதற்கு, விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள், அனைத்து ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அனைத்து பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம் என்று சொன்னார். மிக மோசமான ஒடுக்குமுறை கருவி என்பது அரசுதான். சாதியர்களுக்கு நமக்கு இடையே நடக்கிற ஒரு யுத்தம் நேருக்கு நேராக அவர்களும் நாம் மட்டுமே இருந்தால், இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த யுத்தம் ஒடுக்கப்பட்ட மக்களால் தடுக்கப்பட்டிருக்கும், வென்றிருப்பார்கள். தலித்துகள் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் தலித்துகள் வெற்றி பெற முடியாமல் மேலும் மேலும் ஒடுக்கப்படுவதற்கு காரணம் காவல்துறை, அரசு, வருவாய். சாதி இந்துக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தத்தில் வேறு யாரும் தலையிடவில்லை என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். எங்கே சாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையிலே மோதல் நடக்கிறதோ அங்கே உடனடியாக வந்து சாதி இந்துக்களை பாதுகாப்பது அரசுதான், காவல்துறை தான், வருவாய்த்துறை தான். ஆகவே நாம் எதிர்க்க வேண்டிய, போராட வேண்டிய மிக மோசமான எதிரி அரசு. அந்த அரசை நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை. அந்த அரசை நாமே கைப்பற்ற வேண்டும், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொன்ன கருத்து. ஆக அரசு என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, ஆயுதம் தாங்கிய கட்டமைப்பு. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், எங்கள் கைகளில் ஆயுதங்கள் இல்லை. சாதி இந்துக்களின் கைகளில் ஆயுதங்கள், மரபு ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்காக அரசு துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை ஆங்காங்கே குடோன் மாதிரி கட்டி வைத்திருக்கிற ஒரு ஆயுத கிடங்குதான் காவல் நிலையங்கள், போலீஸ் ஸ்டேஷன். காவல் நிலையங்களில் இருக்கிற ஆயுதங்கள் அனைத்தும் சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்கான ஆயுத கிடங்கு. காவல் நிலையங்களில் இருக்கிற காவலர்கள் அனைவரும் சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்கான சம்பள ஆட்கள், வேலை ஆட்கள், கூலி ஆட்கள். வீடுகளை பாதுகாப்பதற்காக நாம் நேர்பாளிகளை செக்யூரிட்டி வைத்திருப்பதை போல சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்காக செக்யூரிட்டி வேலை செய்பவர்கள் தான் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள். இந்த அரசு அவர்களால் நிறுவப்பட்டது. இந்த அரசில் இருக்கிற ஆயுதங்கள் அவர்களுக்காக இருக்கிற ஆயுதங்கள், இந்த அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற காவலர்கள் அவர்களை பாதுகாப்பதற்கான காவலர்கள். இந்தியாவின் எந்த இடத்திலும் துப்பாக்கி சூடு நிகழ்ந்தால்
நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அது தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எதிராக நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு என்று போய் ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய தேவையை கள ஆய்வு செய்ய வேண்டிய தேவை. இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் எங்கே துப்பாக்கி வெடித்தாலும் அந்த துப்பாக்கி தலித்துகளுக்கு எதிராகத்தான் வெடித்தது என்று முதலில் சொல்லலாம். ஒருவேளை அங்கே தலித்துகள் அல்லது பழங்குடிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அது சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. ஆக இந்தியா முழுமைக்கும் கட்டப்பட்டிருக்கிற பாராளுமன்றமாக இருந்தாலும் அந்த இந்திய அரசாக இருந்தாலும் அதனுடைய முதல் வேலை சாதி அமைப்பை காப்பாற்றுவதுதான். ஏன் சாதி அமைப்பை காப்பாற்றினால்தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும். இந்து மதத்தை காப்பாற்றுவதுதான், இந்துத்துவத்தை காப்பாற்றுவதுதான் அரசாங்கத்தின் பிரதான கடமை. சாதிக்கு பின்னால் இருக்கிற கொள்கை இந்துத்துவம், சாதிய ஒடுக்குமுறைக்கு பின்னால் இருக்கிற கொள்கை இந்துத்துவம், சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிற அரசுக்கு பின்னால் இருக்கிற கொள்கை இந்துத்துவம். ஆக இந்துத்துவத்தால் நிறுவப்பட்டிருப்பதுதான் அரசு, இந்துத்துவத்தால் நிறுவப்பட்டிருப்பதுதான் சாதி, இந்துத்துவத்தால் இயக்கப்படுவதுதான் ஒடுக்குமுறைகள், வன்கொடுமைகள். ஆக இந்த சாதிய வன்கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டுமானால், அரசுக்கு எதிரான யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்துத்துவம் என்கிற கொள்கை வீழ்த்தப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய போராட்டங்கள் இங்கே நம்முடைய அருட்தந்தை குமார் அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய அடையாளத்தை வீழ்த்துகிற போராட்டங்கள் என்பது இந்துத்துவத்திற்கு எதிராக இல்லாமல் இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற அடையாளங்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன. எனவேதான் இழப்புகளை சந்திக்கிறோம். இந்துத்துவத்திற்கு எதிரான யுத்தங்கள் பல வடிவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று கிறிஸ்தவமாக மாறுவது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, பௌத்தம் தழுவிய புரட்சியாளர் அம்பேத்கரின் நடவடிக்கை, இவையெல்லாம் இந்துத்துவத்திற்கு எதிரான கொள்கைகள், செயல்முறைகள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10 லட்சம் பேரோடு பௌத்தத்தை தழுவினார் என்பது இந்துத்துவத்தை வேறெடுப்பதற்கென்றே பிரகடனம் செய்துவிட்டு தான் போனார். இந்து சாதி அமைப்பை நியாயப்படுத்துகிறது, இந்துத்துவம் சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றுகிறது, இந்துத்துவம் இங்கே எங்களை ஒடுக்குகிறது, எங்களை சுரண்டுகிறது, எங்களை நசுக்குகிறது, எங்கள் வாழ்வை சீரழிக்கிறது, எங்களை இழிவுபடுத்துகிறது. எனவே நாங்கள் இந்துத்துவத்தை எதிர்த்து வெளியேறுகிறோம் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார். ஆக மதமாற்றம் என்பது இந்துத்துவ கொள்கைக்கு எதிரான ஒரு போர், நேருக்கு நேராக மோதுவது ஒரு வகையான போர். அதே அடையாளத்தை மீண்டும் நிலைநாட்ட துடிப்பது ஒரு வகையான போர்தான் என்றாலும் கூட அது இந்துத்துவத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகவே முடிகிறது. ஆனால் அந்த அடையாளங்களை நாம் எந்த வகையில மீட்க போகிறோம்? நம்முடைய அடையாளம் எது? அவன் சாதி இருக்கிறது என்றால் நாமும் சாதி இருக்கிறது என்று சொல்வதனுடைய அடையாளமா? அவன் தன்னை இந்து தீவிர இந்து என்று சொல்கிறான், நாமும் தீவிர இந்து என்று சொல்லிக் கொள்வதனுடைய அடையாளம் மீட்பா? அவன் இந்துத்துவ ஒழிகை என்று சொல்லவில்லை, நாமும் இந்துத்துவத்தை ஒழிகை என்று சொல்லவில்லை என்றால் அது நம்முடைய அடையாளத்தை மீட்பதாக அமையுமா? இன்றைக்கு தமிழகத்திலே சாதி ஒழிய வேண்டும், சாதி ஒழிகை என்று சொல்கிற இயக்கங்கள் எத்தனை? முதலியார் சங்கம் சொல்லுமா, பிள்ளைமார் சங்கம் சொல்லுமா, முக்குளத்தூர் சங்கம் சொல்லுமா, நாடார் சங்கம் சொல்லுமா, ரெட்டியார் சங்கம் சொல்லுமா, செட்டியார் சங்கம் சொல்லுமா, கவுண்டர் சங்கம் சொல்லுமா, வண்டியர் சங்கம் சொல்லுமா? சாதியை ஒழிகை என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்றா? எந்த சாதி சங்கமாவது சாதியை ஒழிகை என்று சொல்லிவிட்டு அவர்களால் இயங்க முடியுமா? இயங்குவார்களா? எந்த சாதி சங்கமும் சாதி ஒழிகை என்று சொன்னார். அரசியல் கட்சிகளிலே எத்தனை அரசியல் கட்சிகள் சாதி ஒழிகை என்று சொல்லுகிற கட்சிகள்? காந்தி கூட தீண்டாமை ஒழிகை என்று சொன்னாரே தவிர சாதி ஒழிகை என்று சொல்லவில்லை. தீண்டாமை ஒழிப்பு என்பது வேறு, சாதி ஒழிப்பு என்பது வேறு. நான் அடிக்கடி மேடைகளில் பேசும்போது சொல்கிறேன், நடுவீட்டில் நரகம் கிடக்கிறது, அந்த நரகனை அள்ளி போடு என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். காந்தி சொல்றார், நரகன் அப்படியே கிடக்கட்டும், ஊதுபத்தியை ஏற்றி வையுங்கள், சென்றை அடியுங்கள், வீடு மனம் நடக்கும் என்று சொல்றார் காந்தி.
இதுதான் காந்தி சொல்வதற்கு அம்பேத்கர் சொல்வதற்கு உள்ள வேறுபாடு. நரகளை அள்ளி வெளியே வீசுவது என்பது சாதி ஒழிப்பு. அம்பேத்கர் சொல்லுவது சாதி ஒழிப்பு. நரகளை அள்ளி வெளியே எரி. காந்தி சொல்லுகிறார் நரகள் அப்படியே இருக்கட்டும், சாதி அப்படியே இருக்கட்டும். ஆனால் அங்கே வீசுகிற நாட்டம் போக வேண்டுமானால் வீடு முழுக்க ரூம் ரெஃப்ரெஷ்னர் அடியுங்க, சென்ட் அடியுங்க, ஊதுபத்தி ஏற்றி வைங்க, சாம்பிராணி கொடுத்து வைங்க, வணக்கம். நரகள் அப்படியே இருக்கும். யார் சொல்வது? காந்தி. ஆக தீண்டாமை ஒழிப்பு என்பது நரகள் அப்படியே கிடக்கட்டும், நறுமணத்தை பற்ற வையுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒப்பாகும். சாதி ஒழிப்பு என்பது நரகளை அள்ளி வீசி எறியுங்கள், வீட்டை சுத்தமாக கழுவுங்கள். இதுதான் சாதி ஒழிப்பு. இந்தியாவில் எத்தனை கட்சிகள், எத்தனை தலைவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார். எல்லா சாதியும் இருக்கணும், ஆனா நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். டச்சிங் நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி டச்சிங் வச்சுக்கலாம். ஆனா கல்யாணத்துல டச்சிங் கூடாது, காதல்ல டச்சிங் கூடாது, அதிகாரத்துல டச்சிங் கூடாது, தண்ணி அடிக்கிறதுல டச்சிங், ஊர்காய நக்கிறதுல டச்சிங், திருடுறதுல டச்சிங், பங்கு போடுறதுல டச்சிங், ஓட்டு வாங்குறதுல டச்சிங். அதெல்லாம் டச்சிங் பண்ணி ஓட்டு வாங்க போதெல்லாம் தொட்டுவான், தோல் மேல கையை போடுவான், சாலை போடுவான். அப்பெல்லாம் யாரையும் தள்ளி விடுறான்னு சொல்லுவான். ஆனா கோயிலுக்கு நீ கும்பிட போனா வெளியே விடுறாங்க. ஏன்? கோயில் அதிகாரம் குவித்து கிடக்கிற ஒரு இடம். அதிகாரத்தில் நீ பங்கு கேட்பாய் என்பதற்காக திணிக்கப்பட்டதுதான் தீண்டாமை. அதிகாரத்தில் நீ பங்கு கேட்கக்கூடாது, உரிமையை நீ கோரக்கூடாது. உரிமையை கேட்கிறதுதான் நீ காட்டில் விளைந்து கிடக்கிற தானியத்தை அறுத்து களத்திற்கு கொண்டு வந்து அடித்து பலர் நீக்கி மூட்டை கட்டி முதுகிலே தூக்கி கொண்டு போய் அவன் வீட்டிலே நுழைந்து நடு வீட்டிலே இருக்கிற அந்த குதிரையை கொண்டு போய் கொட்டுகிற வரை சாதி பார்க்க மாட்டான். கூலி கேட்கிற போது பின்னால் வரலாம், தோட்டத்திலேயாவா நீராக இருந்தா போடுதுன்னா பின்னால பார்த்தாட்டு அப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஆனா நீ மூட்டையை தூக்கி உள்ள போகும்போது தீட்டு பண்றோம், நீ மூட்டையை வெளியே நான் தூக்கிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்க? ஏன் விழுகிற போது தீட்டுப்படுகின்ற எவனாவது சொல்லுவானா? தண்ணீர் பாய்ச்சுகிற போது தண்ணீரை சேர்த்து பாய்ச்சுகிறானே அப்போது எவனாவது தீட்டுப்படுகிறது சொல்லுவானா? சொல்லுங்க. அப்ப உரிமை கேட்கிற இடத்தில் தான், அதிகாரம் கோருகிற இடத்தில் தான் தீண்டாமை இருக்கிறது. தீண்டாமை ஒழியக்கூடாது அல்லது சாதி ஒழியக்கூடாது என்று எண்ணுகிற சக்திகள் இன்றைக்கு ஏராளம். நான் கேட்கிறேன், வெளிப்படையாக திமுக சாதி ஒழிவு என்று சொல்லுவாங்க. பெரியார் கருத்தை ஏற்றுக்கொண்ட இயக்கம் தான் சாதி ஒழிந்தால் நல்லது, சாதி ஒழிந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவார், சாதி ஒழிந்தால் வரவேற்போம் என்று சொல்லுவார், சாதி ஒழிகிற போது வாழ்க என்று முழக்க விடுவோம் என்று சொல்லுவார். ஆனால் சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியுமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அண்மையிலே வெளியிட்ட அறிக்கை ஜான்பாண்டியனை கைது செய்வதா வேண்டாமா என்று சிந்தித்து யோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். ஜான்பாண்டியன் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கவில்லை, துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதை கண்டிக்கவில்லை. புரிதலுக்காக நான் சொல்றேன், எந்த கட்சியாலும் அப்படி பேச முடியாது. திமுகவே அந்த நிலை என்றால் அதிமுக என்ன நிலை? நரேந்திர மோடியை வரவேற்று பட்டாபிஷேகம் சூடிக் கொள்கிற ஜெயலலிதா, நரேந்திர மோடிக்கு மகளும் சூட்டுகிற போது அங்கே போய் உட்கார்ந்து அழகு பார்க்கிற ஜெயலலிதா, பாபர் மசூதி இடித்த பிறகு அங்கே கரசேவை கட்டுவதற்காக ஆள் அனுப்பிய ஜெயலலிதா, நான் பாப்பாத்திதான் அதற்கு என்ன என்று சட்டப்பேரவையிலேயே உணர்த்து முழங்கிய ஜெயலலிதா, சாதி ஒழிய என்று என்றைக்காவது சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறாரா? தீண்டாமை ஒழிப்பு முன்னாடிதான் வைத்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட், சாதி ஒழிப்பு முன்னாடி அல்ல. காந்தியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன வேறுபாடு? தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி என்றால் என்ன? என்ன பொருள்? சேரி தனியா இருக்கட்டும், ஊர் தனியா இருக்கட்டும், இவன் முக்குளத்தோரா இருக்கட்டும், இவன் தலித்தாகவே இருக்கட்டும், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நாம் தோல்வியை கை போட்டுக் கொள்வோம் ஓட்டு வாங்குவதற்காக. அவ்வளவுதான் எனக்கு பொருள். சேரி ஊர் என்ற இரண்டு குடியிருப்புகளின் வண்டியில் இருக்கலாமா? அது ஏன் இருக்கிறது? எல்லா சாதிக்காரும் ஒரு குடியிருப்பு இருக்கிறார்.
இருக்கிறான், இவன் ஒருவன் மட்டும் தனி குடியிருப்பில் இருக்கிறான். ஊர் தெரு என்றால் அங்கே புள்ளமால் இருக்கிறான், கோணால் இருக்கிறான், முதலியார் இருக்கிறான், செட்டியார் இருக்கிறான், படையாட்சி இருக்கிறான், கவுண்டர் இருக்கிறான், செட்டியார் இருக்கிறான். வட மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள், சேட்டுகள் இருக்கிறார்கள், சௌராஷ்டிராக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இவன் ஒருத்த மட்டும் தனியா. அதே தனியா பல்ல தெரு, அதே தனியா பழைய தெரு, தனியா சட்டி தெரு. இருக்கிறது இதுல 30 குடும்பம், இதுல 40 குடும்பம், இதுல 50 குடும்பம். இது மாதிரி மூணா பிரிச்சு வச்சிருக்கான். அவன் வேற, இவன் வேற, இவன் வேற. அவன் மாட்டுக்கு திங்கிறவன் மாட்டுக்கு திங்காத, அவன் குழி தோன்றவன், அவன் பாய அடிக்கிறவன், அவன் செருப்பு தைக்கிறவன். எவன் கண்டுபிடிச்சாலே தெரியும். இப்படி ஒரு சமூக அமைப்பு முறை உலகத்தில் இந்த நாட்டில் இந்த நிலையில் சாதி ஒழிப்பை வற்புறுத்துகிற சக்திகள் எது? யாரோடு நாம் கை கொடுக்க வேண்டும், யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட இந்த கான்செப்டை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை கொள்கைக்கு சும்மா அம்பேத்கர் படம் போடுறவங்க அம்பேத்கரியவாதியா? நம்ம கட்ட பஞ்சாயத்து கொண்டதுக்கும் பொறுக்கி திங்கிறதுக்கும் அம்பேத்கர் படம் போடுறவங்க அம்பேத்கரியவாதியா? அதே நம்ம புரிஞ்சுக்கலையே. இந்த கொள்கை பின்னணியோடு ஒன்று செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ற கருத்தையே நாம் பரவலாக கொண்டு போக முடியும். அது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்றுதான் நிறுத்தப்பட்டிருக்கு, அதுதான் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆயுதம் எடுத்தார்கள், போராடினார்கள், புலிகளையே தங்கள் இயக்கங்களுக்குள் இருந்தவர்களையே தண்டனை கொடுத்தார்கள், தங்கள் விடுதலைக்காக போராடிய மற்ற இயக்கங்களை கொன்றார்கள், அரசியல்வாதிகளை எல்லாம் படுகொலை செய்தார்கள், சிங்கள தலைவர்களை எல்லாம் கொன்றார்கள், ராஜீவ் காந்தியை கொண்டு விட்டார்கள் பயங்கரவாதிகள். ஆக எதிர்மறையான கருத்து நிலவியது. இவர்களின் அடிப்படையான கொள்கை பரவல். என்ன நோக்கத்திற்காக அவர்கள் போராடினார்கள், எதற்காக ஆயுதம் எடுத்தார்கள், எதற்காக படை கட்டினார்கள், எதற்காக அவருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்து வீச்சாக போகிறது. அது நிறுவப்படுது. அவர்கள் பயங்கரவாதிகள், வன்முறையாளர்கள் என்றுதான் நிறுவப்படுகிறது. ஆக தலித்துகள் ஏற்கனவே இவர்கள் தீண்டப்படாதவர்கள், இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள், முதிர்ச்சி இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், வன்முறையாளர்கள் என்ற கருத்து பரப்பப்பட்டு அது நிலைநாட்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் நீடித்துக் கொண்டே இருந்தது. அதெல்லாம் அம்பேத்கர் இவருங்க எல்லோரையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நாகரிகமும் இல்லை, என்கிட்ட பக்குவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை, அறிவி இல்லை. அவன் எடுத்தா காட்டுமராணித்தனமா அவன் பேசுவான், பக்குவம் இல்லாமல் பேசுவான். இந்த முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது நீண்ட காலமாக. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் என்று சொல்லுகிற போதே முதல்